சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அவருடைய சுயநலத்துக்காக காரியம் நடக்கணும்னா கழுத கால கூட குடிப்பானுலாம். அந்த மாதிரி நபர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்னவோ அவங்க அப்பை விட்டு சொத்து மாதிரி அந்த அதிமுக செங்கோட்டையை மதிக்கிறது கிடையாது, மூத்த அமைச்சர்களை மதிக்க கிடையாது. நான் என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் செயல்படுத்தி போயிட்டு இருந்தா எப்படி இருக்கு? எப்படி ஒரு மூத்த அமைச்சரை சம்மதிப்பாங்க? உள்ள போனா அதிமுக பிரிவுன்னே சொல்லாதீங்க, முழு அதிமுகவும் எங்க கிட்டதான் இருக்கு, ஏன் திரும்ப திரும்ப பிரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. சரி, எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் ஒற்றுமையா இருக்கு. அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ 2 இடைத்தேர்தல் புறக்கணிச்ச ஒரு எதிர்கட்சி, பலம் வாய்ந்த எதிர்கட்சி, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி வைக்கிறாங்க. ஆனா மக்கள் ஏத்துக்கல, தொண்டர்கள் ஏத்துக்கல. அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரு ஊர் வாழணும்னா ஒரு குடும்பத்தை அழிப்பாங்க, ஒரு குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருது, ஒருத்தனால குடும்பத்தை விட்டு அந்த ஒருத்தர் கொடுத்துருவாங்க. அது மாதிரி இந்த இயக்கத்துக்காக எடப்பாடி பழனிசாமி பணி கொடுத்த கூட தயங்க மாட்டான். மிதுன் அவர்கள் இருக்கிறார் உள்ள, மிதுனை பார்க்காம எடப்பாடியை பார்க்க முடியாது. அந்த வரவேற்பு பாதாகில எங்க அப்பாவுடைய போட்டோட எந்த போட்டோ இருக்கக்கூடாது அப்படின்ற போது அதுக்குத்தான் அன்னைக்குதான் பிரச்சனை வெடிக்குது. ஸ்டாலின் எப்படி மருமகனுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காரு, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்காரு. அவர் கேட்காம நாங்க உள்ள வீட்டுல போக முடியாது. எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னா அவன் பாட்டை விட்டு சொத்து கிடையாது அதிமுக. இது தொண்டர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்க போறீங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பெருசா? நாங்க உருவாக்கி வச்ச ஒரு பொம்மை தானுங்க. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் சசிகலா தரப்பு ஆதரவாளர் தேனி கர்ணன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், அண்ணாமலைன்னு தொடர்ந்து டெல்லியை நோக்கி பயணமா இருக்கு தமிழக பாஜக அதிமுக தலைவர்களுடைய பயணம். இந்த பயணம் முடிஞ்சு இதோடைய அந்த பரபரப்பு பேச்சுவார்த்தைகளே முடியாத சூழல்ல அடுத்ததா வரக்கூடிய 6ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர மோடி கிட்ட பாக்குறதுக்காக எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. டெல்லிக்கு மீண்டும் இன்றைக்கோ இல்லடா நாளைக்கோ செங்கோட்டையன் திரும்ப பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது சார்? இல்ல, ஒரு கட்சி அணி அணியாக பிரிந்து இருக்கிறது. ஒரு மாநில இயக்கம், அந்த இயக்கம் ஒரு கால சூழ்நிலைகளை எதனால பிரிஞ்சு நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனா பிரிஞ்சு கிடக்கு. அப்ப திராவிட திமுகவுடைய எதிர்ப்பினில் இருக்கக்கூடிய இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்து அதில் கூட்டணி அமைப்பது பாஜகவினுடைய ஒரு திட்டம். அது ஒரு நல்ல திட்டமாக தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்றாங்க. அது மாதிரி நாங்கள் அணிவிரிய காரணமான பாஜக, இன்று நாங்கள் அணி சேர ஒற்றுமையா இருக்க பாஜகவை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்றா தீய சக்தி திமுகவை வீழ்த்த நாங்க சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும். அப்படி இருக்க சூழ்நிலையில திரு அமித்ஷா அவர்கள் போன முறை திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற போது அவர் என்ன எதுக்காக உங்களை போன்ற செய்தி ஊடகவியலாளர் கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அதிமுக அலுவலகத்தை நான் காணொலி வாயிலாக திறந்து வைத்தேன், இன்று நேரடியாக பார்வையிட வந்திருக்கிறேன் என்று ஒரு சப்பக்கட்டு கட்டினார். ஆனால் 3 கார்கள் மாறி மாறி போய் ஒரு திருடன் போலீஸுக்கு பயந்து எப்படி போவான் பாருங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கார் வச்சிருப்பான். அது மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க போகக்கூடிய ஒரு மனுஷன் எதற்காக 3 கார்ல பயணம் பண்ணணும்? அப்ப யாரை ஏமாத்த பாக்குறீங்க? பிஜேபியோடு எங்களோடு உறவும் கிடையாது, நாங்கள் ஒரு காலகட்டத்தில் பிஜேபியோடு உறவு வைக்க மாட்டோம், நாங்க எப்பயுமே ஒரு மதவாத சக்திக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னீங்க. சரி, ஒரு தேர்தலை சந்திச்சீங்க, ஜீரோ வாய்ப்பு போயிட்டீங்க, மொத்தத்துல ஜீரோ வாய்ப்பு போயிட்டீங்க. சரி, வேற எதுக்கு நீங்க இவ்வளவு ஒரு மறைமுகமா போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதை பேசிட்டு கூட இங்க மறைக்கிறது என்ன அவசியம்னு கேக்குறாங்க. அமித்ஷா அவர்கள் ட்வீட் பண்ணிட்டாரு. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில தமிழகத்திலே ஆட்சி அமையும் அவர் ட்வீட் போட்டாரு. அவருடைய கட்சியை வளம் சேர்க்க அவர் சந்தித்தார்கள், வச்சாரு, போட்டுட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன் மறைக்கிறார்? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய சுயநலத்துக்காக, அதான் சொல்லுவாங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க, காரியம் நடக்கணும்னா கழுத கால கூட குடிப்பானுலாம். அந்த மாதிரி நபர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. காரியம் நடக்கணும்னா கழுத கால கூட குடிப்பானுங்க. அது மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இப்ப நீங்க சொல்றீங்க திரு செங்கோட்டையன் அவர்கள்
ஒரு முறை சென்று மத்திய நிதியமைச்சர்களை சந்தித்தார். அதுக்கடுத்து அமித்ஷா அவர்களை சந்தித்தார். மறுபடியும் அவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எதனால? அவரு அதிமுகவில் ஒரு மூத்த அமைச்சர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஒரு முக்கிய அமைச்சராக இருந்தவர், கொங்கு மண்டல தளபதியாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எடப்பாடி பழனிசாமி என்னவோ அவங்க அப்பை விட்டு சொத்து மாதிரி அந்த அதிமுக செங்கோட்டையை மதிக்கிறது கிடையாது, மூத்த அமைச்சர்களை மதிக்க கிடையாது. நான் என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் செயல்படுத்தி போயிட்டு இருந்தா எப்படி இருக்கு? எப்படி ஒரு மூத்த அமைச்சரை சம்மதிப்பாங்க? அதுக்கு அடுத்தபடி இன்னொரு விஷயம் சகோதரி சொல்றேன் உங்ககிட்ட. சரி, எடப்பாடி பழனிசாமி நீங்க பொதுச்செயலர் ஆயிட்டீங்க, எப்படி ஆயிட்டீங்க? எக்ரிமெண்ட் போட்டு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களுக்கு 10 கோடி, மாவட்ட செயலருக்கு 5 கோடி, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அவங்க படிச்ச மட்டுக்கு இதெல்லாம் கொடுத்து ஆயிட்டீங்க எக்ரிமெண்டின் முறைப்படி. ஆனா பொடி பிடிக்கிற தொண்டன், வாக்கு சேகரிக்கிற தொண்டன், பூத்த ஆபீஸ்ல ஏஜெண்டா உட்காந்து பாருங்க, ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு உள்ள நின்று உட்கார, அந்த ஆட்கள் எல்லாமே அந்த தொண்டர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கலாத வச்சதுனால 11 தோல்வி பழனிசாமியை பட்டம் வாங்கி இருக்கிறாரு. இதான உண்மை. நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க, ஆனா அதிகாரப்பூர்வமா சட்ட ரீதியாவும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் கட்சி இருக்கு. இந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாக ரீதியாவும் அவர்கிட்ட தான் பலம் இருக்கு. சசிகலா அவர்கள்கிட்டயோ ஓபிஎஸ் அவர்கள்கிட்டயோ அந்த அளவுக்கு அந்த பலம் அப்படிங்கிறது இல்ல. இப்போ 3 பேர், அண்ணாமலை, செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி, முக்கோணமா இது என்ன நடக்குதுங்கிற கேள்வியிலையும் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி கேட்டிருக்கிறாரு. யார் இந்த கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர்? செங்கோட்டையனா, அண்ணாமலையா, எடப்பாடி பழனிசாமியான்னு? இந்த லிஸ்ட்ல கூட சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ வரல. இல்ல, ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதரி. சின்னம்மா அவங்க என்னைக்குமே நான் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் ஆசைப்படல. அன்னைக்கும் கூட அம்மா இருந்த பிறகும் இந்த முன்னாள் அமைச்சர்களும் இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் இவங்க வலியுறுத்துறாங்க, பொதுச் செயலாளர் நீங்க தான் இருக்கணும், அதுக்கடுத்தபடியா ஆட்சியும் கட்சியும் ஒரு நபர்கிட்ட இருக்கணும், நீங்க தான் பாக்கணுமான்னு சொல்லி கெஞ்சி கதறி கொடுத்துட்டு சிறைக்கு அனுப்பிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க ஆசைப்படல. இப்பவும் சின்னம்மா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இயக்கம் அழிந்து விடக்கூடாது. இயக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு தொண்டர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு ரத்தம் சிந்திருப்பாங்க. இது அசால்ட்டா எங்க அப்பைங்க பாட்டையும் போட்டு சம்பாரிச்ச சொத்து எக்கேடு கெட்டு போன என்ன, நான் வருஷமெல்லாம் தோத்துக்கிட்டே இருந்தாலும் கட்சி என்கிட்ட இருக்கணும், பொதுச்செயலாளர் அந்தஸ்து என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு முடிவு கட்டத்தான் திரு செங்கோட்டையன் அவர்களும், திரு அண்ணாமலை அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், திரு டிடிவி தினகரன் அவர்களும் சின்னமா தலைமையில கட்சி செயல்படட்டும், முதலமைச்சர் வேட்பாளர் யாராக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா எங்க இயக்கம் என்பது சுதந்திரமான இயக்கம். இது திமுக போல குடும்ப இயக்கம் அல்ல. கடக்கோடி தொண்டன் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஆனா அந்த வாய்ப்பு என்பது கண்டிப்பா உண்டு. அது எடப்பாடி பழனிசாமி நினைச்சு பார்த்தோமா மேடம்? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்னு யாரும் கனவுல கூட கண்டதுண்டா? இல்ல. அம்மா இறப்புக்கு ஒரு சின்னமா அறிவிச்சாங்க, புரியுது? அதே மாதிரி எல்லாருக்கும் வழிவிட வேண்டும். இது ஒரு ஆள் கையில வைக்க முடியாது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அடுத்தபடியா என் மகன் இருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்த பிறகுதான் அங்க அந்த கூடாரத்துக்குள்ள புகச்சல் ஏற்படுது. இல்ல சார், எந்த இடத்துலயுமே அவரு மிதுன் பழனிசாமி அடுத்ததா வருவாரு கட்சிக்குள்ள கொண்டு வந்து அவர் சொன்னதே கிடையாது சார். பலமும் அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்க சொல்ற ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவரெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. டிடிவி தினகரன் கூட தனி கட்சி வச்சிருக்காரு. ஓபிஎஸ்ஸையும் சசிகலா அவர்களை எந்த காரணத்தை கொண்டு சேர்க்க மாட்டேன். சொல்ல போனா அதிமுக பிரிவுன்னே சொல்லாதீங்க, முழு அதிமுகவும் எங்க கிட்டதான் இருக்கு, ஏன் திரும்ப திரும்ப பிரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு. இல்ல சகோதரி, நானு ரொம்ப பேசுவேன் சகோதரி, நீங்க ஒரு பெண்மணி, அதனால நான் மரியாதையா பதில் சொல்றேன். சரி, எல்லாம் ஒத்துமையா இருக்கீங்க, ஒத்துமை. அப்புறம் 11 தோல்வி வந்துச்சு நான் கேட்கிறேன். எதுக்கு தோல்வி வந்துச்சு? இடைத்தேர்தல 2 இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்க, நீ எப்படி அதிமுகவின் பொதுச்செயலர் ஆக முடியும்? இல்ல சகோதரி, நான் பொதுவா ஒரு கிராமத்துக்காரன் அப்படி பேச தப்பா நினைச்சுக்கிறாங்க. சரி, எல்லாம் சரியா இருக்கு, எல்லாம் ஒற்றுமையா இருக்கு. அப்ப என்ன வெங்காயத்துக்கு நீ 2 இடைத்தேர்தல் புறக்கணிச்ச ஒரு எதிர்கட்சி, பலம் வாய்ந்த எதிர்கட்சி? சொல்லுங்க சகோதரி பாப்போம். 2 இடைத்தேர்தல் புறக்கணிக்கலாமா? சரி, அதுக்கடுத்த வழியா நடந்து முடியுதா? நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்தை டெபாசிட் இழக்க வச்சது யாரு? நீதானே. ஒற்றுமையா இருந்தா டெபாசிட் இழக்குமா? அப்ப எல்லா விஷயத்துக்கும் காரணகர்த்தா யாரு? எடப்பாடி பழனிசாமி. புடிச்சுக்கிட்டு நாங்க ஒற்றுமையா இருக்கோம், நாங்க சரியா இருக்கோம் அப்படின்னா, அதுதான் சகோதரி உங்ககிட்ட சொல்லுவேன். அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய கடக்கோடி தொண்டன் தீர்மானிப்பான் நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று. அது சொல்லிட்டான், ஆரம்பத்திலே சொல்லிட்டான் சின்னம்மாதான் அப்படின்னு. ஆனா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத பொறுப்பாளர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி வைக்கிறாங்க. ஆனா மக்கள் ஏத்துக்கல, தொண்டர்கள் ஏத்துக்கல.
அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா சசிகலா அவர்கள் ஒரு பிரித்த அமைதி காக்குறாங்களே சார், எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் இல்ல, நான் இதை பண்ண போறேன்னு அதிரடியா இப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் டெல்லி பயணம் போயிட்டு இருக்கப்ப கூட அவங்க வாய் திறக்கல. அப்போ 21க்கு ஒதுங்கி இருந்த மாதிரி 26க்கும் ஒதுங்கி தான் இருக்கு. ஒன்றிணைந்த அதிமுக உருவாகும்னு சொன்னா மட்டும் போதுமா? என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கிற ஒரு கேள்வி வரும்ல சார். இல்ல, எல்லா விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி வெளியில சொல்றாரு. சின்னம்மா வந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டவங்க சகோதரி, எல்லாத்தையும் வளர்த்து விட்டு எல்லாத்தையும் அதிகாரத்தில் அமர வச்சவங்க. அவங்க ஒரு தாய் உள்ளம் கொண்ட ஒரு பெண்மணி. அவங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல நம்ம பேசணும், எந்த நேரத்துல பேசக்கூடாது. அதுக்கடுத்தபடிய ஒற்றுமைக்கு உண்டான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நிறைய ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்காங்க. 90% ஒற்றுமைக்கு உண்டான பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோம். தீயசக்தி திமுக என்ற ஒரு இயக்கம் அடுத்த அதிகாரத்துக்கு வராது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அது சும்மா எப்படி இருப்பாங்க சகோதரி? பிள்ளைகள்லாம் வழி தவறி போயிடுச்சு, கெட்டு கீரை வித்து மறுபடியும் திரும்பி வருது. அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி அரவணைத்ததுதான் ஒரு தாயோடைய கடமை. அந்த கடமையில தான் இருக்கிறாங்க சின்னம்மா. கண்டிப்பா கூடிய விரைவில் நல்லதோ கெட்டதோ எடப்பாடி பழனிசாமி மனம் திரும்பி வந்தால் எங்களுடைய சகோதரன், இல்லை என்றால் அதான் சொல்ல, ஒரு கருப்பாடை பழி, ஒரு குடும்பம் வாழணும்னா, ஒரு ஊர் வாழணும்னா ஒரு குடும்பத்தை அழிப்பாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருது ஒருத்தனால குடும்பத்தை விட்டு அந்த ஒருத்தன் துரத்திடுவாங்க. அது மாதிரி இந்த இயக்கத்துக்காக எடப்பாடி பழனிசாமி பழி கொடுக்க கூட தயங்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமியை கொடுத்துட்டு வேற யாரை கொண்டு வர போறீங்க அந்த பதவிக்கு, அந்த பொறுப்புக்கு? இல்ல வேற யாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதி கொடுத்துருக்கா? வேற யாருமே இல்லையா? செங்கோட்டையன் இல்லையா? அப்ப செங்கோட்டையன் நீங்க தான் ஏக்குறீங்களா? சசிகலா தான் ஏக்குறாங்களா செங்கோட்டையன்? சகோதரி, செங்கோட்டையன் யாரு நினைச்சுக்கிறீங்க? செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்தில் பொங்கு மண்டல தளபதி. அவரு அமைதியான மனுஷன். அவர் வந்து இதுவரைக்கும் ஒரு கெட்ட எந்த ஒரு அலிகேஷனும் இல்லாத மனுஷன். அன்றைய சூழ்நிலை அவர் தான் வர வேண்டியது முதலமைச்சராக. அன்னைக்கு கூவத்தூர்ல வந்து அவர் முயற்சி எடுக்கல. ஆனால் அந்த முயற்சியில இவர் பாஸ் ஆகிறாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. அப்படின்ற போது சரி, அவர் என்ன சொல்றாரு? நீங்களே சொன்னீங்க, சேலத்துல முதலமைச்சர் ஆன பிறகும், கட்சியில நீங்க பொதுச்செயலாளர் ஆன பிறகும், நீங்களா பொதுச்செயலாளர் ஆயிட்டீங்க. ஆன பிறகு சேலத்துல ஒரு மீட்டிங்ல என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? நான் ஒரு கடக்கோடி கிளைக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாளர் மாறி, மாவட்ட செயலாளர் மாறி, எம்பி ஆகி, எம்எல்ஏ ஆகி, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கேன். நாளைக்கு நீங்க தான்றாரு. அதுக்கு வழிவிட எடப்பாடி பழனிசாமி, அப்ப நீ மட்டும் இருக்கணும்னு என்ன உனக்கு நான் எழுதி வச்சிருக்கான்னு கேட்கிறோம் நாங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு கூட்டத்துல, இன்னைக்கு நாளைக்கு நீங்கன்னு சொல்லல, அப்ப மத்த தொண்டர்களுக்கு வழிவிடுங்க, நிர்வாகிகளுக்கு வழிவிடுங்கன்னு கேட்கிறாரு திரு செங்கோட்டையன் அவர். அதைத்தான் நாங்கள் விரும்புறோம். எல்லாரும் வேணும். இது வந்து குடும்ப இயக்கம் இல்ல, இது ஒரு பேர் இயக்கம். எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு. கட்சியோட தலைமையை தீர்மானிப்பது கடக்கோடி இருக்க கிளைக்கழக செயலாளர், கிளை பிரதிநிதிகள். இதுல மிதுன் பழனிசாமியை நீங்க எப்படி சார் சொல்றீங்க? அடுத்ததான் மிதுனை கொண்டு வரதுக்காக வந்து பழனிசாமியை வந்து எல்லா மூவ்மெண்ட் பண்றாரு, எல்லா வேலைகளும். இதுக்கு அவர் கட்சிக்கு சம்பந்தமே இல்லையே சார். அவர் எந்த பொறுப்புலயும் இல்ல பொறுப்பிலே இல்லாம பொறுப்பா இருக்கிறாங்கல்ல, பொறுப்பிலே இல்லாம பொறுப்பா இருக்கிறாங்க. இப்ப திமுகவுல ஸ்டாலினுடைய மருமகன் ஒருத்தர் இருக்கிறாரு. ஸ்டாலினுடைய மருமகன், அவர் எந்த பொறுப்பிலும் இல்ல, ஆனா எல்லா பொறுப்பிலும் அவர் தான் இருப்பார். அவர் எடுக்கிற முடிவு தான் எல்லாமே நடக்கும். அது மாதிரி மிதுன் அவர்கள் இருக்கிறார் உள்ள. மிதுனை பார்க்காம எடப்பாடியை பார்க்க முடியாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அது மிதுனை பார்த்து பேசணும். அந்த நிகழ்ச்சி எந்த மாதிரி நடக்கணும். அப்படித்தான் அத்திக்காடு அவிநாசி திட்டம் ஒண்ணு நடந்துச்சுல்ல, அந்த திட்டத்துக்கு ஒரு விவசாயிகளை வரவேற்பு நடத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு பட்டம் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு கூட யாருட்டு ஐடியா கேட்டாங்க அந்த விவசாயிகள்? மிதுனை பார்த்து தான் பேசியிருக்காங்க. அப்ப மிதுன் என்ன சொல்றீங்க? எங்க அப்பா போட்டோ தவிர எந்த போட்டோ இருக்கக்கூடாது. அந்த வரவேற்பு பாதாகில எங்க அப்பாவுடைய போட்டோ தவிர எந்த போட்டோ இருக்கக்கூடாது அப்படின்ற போது அதுக்குத்தான் அன்னைக்குதான் பிரச்சனை வெடிக்குது. அன்னைக்கு என்ன சொல்றாரு திரு செங்கோட்டையன் அவர்கள்? இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் யாரால் துவக்கப்பட்டது? அதுக்கு யார் நிதி ஒதுக்கினார்? எந்த அமைச்சர் அதை பரிந்துரை பண்ணாங்க? இல்ல எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்ப அம்மா வந்து இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறாங்க. நிதி யாரு? ஓபிஎஸ் ஒதுக்குறாரு. அன்னைக்கு நிதியமைச்சர் ஓபிஎஸ். அம்மா போட்டோவும் கிடையாது, ஓபிஎஸ் போட்டோவும் கிடையாது. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குதான் கேட்கிறேன். அதான் திரு செங்கோட்டையன் அதான் கேட்கிறாரு. அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுங்கிறது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துலதான் ஆரம்பிச்சது. அப்போ மிதுன் பழனிசாமியால வந்த வினைங்கிறீங்களா இவ்வளவும்? நிறைய இது மட்டும் இல்ல, இது வெளியே தெரிஞ்சது சகோதரி. தெரியாமல் நிறைய விஷயம். எல்லா மூத்த அமைச்சர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியோடைய மகனோடுதான் அதிக பிரச்சனை இருக்கிறது எல்லாமே சொல்றாங்க. என்கிட்ட பேசுவோம், நாங்களே எதிரி கிடையாதுல்ல. ஏன்னா வெளியில வேண்டாம் காரணம் யாருன்னு தெரியும்னு சொல்றோம். நாங்க இப்ப எல்லாமே பேசுவோம். நாங்க பேசுற போது எப்ப அங்க வந்து அராஜகம் நடக்குது. ஸ்டாலின் எப்படி மருமகனுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காரு, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்திருக்காரு. அவர் கேட்காம நாங்க உள்ள வீட்டுக்குள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு அங்க இருக்கிறதுனாலதான் வந்து மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து
கட்சி ஒற்றுமைக்கு உண்டான வேலைகளை செய்யணும், இப்படியே போயிட்டு இருந்தா நடக்காது அப்படின்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 7 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டிலேயே போய் அவங்க மனசுல உள்ள கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. கட்சி ஒன்றுபடாம நம்ம வந்து எல்லை கோடு எட்ட முடியாது. ஏன்னா வரக்கூடிய தேர்தல் நிறைய இருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் காத்துக்கிட்டு இருக்கு, கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு சட்டமன்ற தேர்தல் காத்துட்டு இருக்கு. இத்தனை தேர்தல் நம்ம சந்திக்கணும், நம்ம வந்து அடையாளப்படுத்தணும் நம்ம இயக்கத்தை. நம்ம இப்படி பிரிஞ்சு கிடந்தா என்ன நடக்க போகுதுன்னு ஒற்றுமைக்கு உண்டான வேலைகளை செய்யும் பொழுது அப்பதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, யாருடைய தயவும் தேவையில்லை, நீங்க என் பேச்ச கேட்டா எங்கிட்ட இருங்க, இல்லாட்டி உங்க சோழி ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. அப்ப சர்வாதிகாரமா? அப்ப நீ யாருன்னு கேட்கிற? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் பயணிக்கும் பொழுது இந்த இயக்கம் உருவாச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே திமுகவில் இருக்கும் பொழுது அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது, எம்ஜிஆர் ரசிகர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த இயக்கத்துல அங்கிருந்து நீங்கி வந்துதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே அந்த கட்சியில ஒரு மெம்பரா சேர்றாரு. அப்படி அன்னைக்கு அவர் எழுதி வச்சார், கடக்கோடியில் இருக்கிற தொண்டன், அந்த தொண்டன் தான் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்புறம் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர், இதெல்லாம் ஒரு வெளிவேசம், அதெல்லாம் கிடையாது. கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டன் தான் தீர்மானிக்கணும்னு அந்த எழுதி வச்ச அந்த பைலாவை குப்பையில போட்டாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி என்ற சுயநலவாதி. இல்ல சார், இப்போ ஓபிஎஸ் கூட ஒரு அதிருப்தி தெரிவிக்கிறாரு. மரியாதையா பொதுச் செயலாளர் பதவியை விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டாலே நல்லதுங்கிற மாதிரியான காரசாரமான வார்த்தைகள் ஓபிஎஸ் அளவு கூட ஒரு ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி வெடிச்சு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா சசிகலாவுடைய அமைதிங்கிறது அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 26ல அப்படி ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா யாரு தலைமை, யார் முதல்வர் வேட்பாளர், யார் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்கு இல்லையா? இல்ல, கட்சி ஒருங்கிணைக்கிற பட்சத்தில் வந்து பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை தவிர்த்து வேற யாரும் அந்த கட்சியை வழிநடத்த தகுதி இல்லை. அந்த நிர்வாகத்துக்கு கடக்கோடி இருக்க தொண்டன் வந்து அனுமதிக்க மாட்டான். அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். முதலமைச்சர் வேட்பாளர் அம்மாதான், சின்னம்மா தான் நாங்க சொல்ல வரல. சின்னம்மா யாரையும் தேர்ந்தெடுப்பாங்க, கடக்கோடி இருக்க தொண்டன் கூட அவனுக்கு சீட்டு ஒதுக்கி அவனை முதலமைச்சர் வேட்பாளரை கூட அறிவிப்பாங்க. அது வேற. இது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு இயக்கம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர்னா அவன் பாட்டை விட்டு சொத்து கிடையாது அதிமுக. இது தொண்டர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆகவே கட்சியினுடைய நிர்வாகத்திறன் அம்மாவுக்கு அடுத்தபடியா சின்னம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. சின்னம்மா கட்டுப்பாட்டில் இயக்கம் செயல்பட்டால் மட்டுமே கடக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர் காலர் தூக்கி நடக்க முடியும். இல்லைன்னா நீ எந்த அணிப்பா, நீ எந்த அணி, நீ ஓபிஎஸ்ஆ, நீ இபிஎஸ்ஆ, நீ டிடிவியா, இப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த தொண்டர்கள் மனங்கொதித்து எழுங்குறாங்க. சின்னம்மா தலைமை ஏற்றால் மட்டுமே நாங்க தேர்தலில் வேலை பார்ப்போம், அதிமுக என்ற அந்த ரெட்டலை சேர்ந்து வேலை பார்ப்போம், இல்லைன்னா டெபாசிட் இலக்க வச்சுக்கிட்டே இருக்கும்ன்றாங்க. அது காமிச்சிட்டாங்க, நிறைய தேர்தலில் காமிச்சிட்டாங்க சகோதரி. அதனால இந்த பதவி பித்தன், பதவி வெறியன், இந்த சுயநலவாதி மனம் திருந்தி வந்தால் சகோதரனாக ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னா அதான் சொல்ல வரேன், ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு ஒரு ஆளை ஒதுக்கி வைக்கலாம், அது எந்த மாற்றம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்க போறீங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பெருசா, நாங்க உருவாக்கி வச்ச ஒரு பொம்மை தானுங்க. அவரை வந்து முதலமைச்சரா வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லையே, நாங்க தானே நியமனம் பண்ணோம். அவர் என்ன பெரிய ஆளுமை, பெரிய ஆளுமை, குருமூர்த்தி சொன்னது மாதிரி தான் நான் சொல்ல போறேன். அவர் முதலமைச்சர் இருக்கும் போதே துக்ளக் பத்திரிகையாளர் குருமூர்த்தி சொன்னாரு, இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் சொல்ற அன்னைக்கு பதில் கொடுக்க துப்பு இல்லாதவங்க இவங்க எல்லாம் அதிமுக என்ற ஒரு பேய் இயக்கத்தை தகுதி இருக்கா, தரதரம் இருக்கா என்றதை கேட்கிறேன். பாஜக தான் பிரிச்சாங்க, இப்ப அவங்களே சேர்க்கக்கூடிய வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பிரிச்ச அதிமுகவை மீண்டும் அதே பாஜகவே சேர்க்கிறாங்கன்னா மீண்டும் உங்களை அழிச்சு உங்களுடைய இடத்துக்கு பாஜக வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? எப்படி திரும்ப அவங்கள நம்பி கூட்டணிக்கு போறீங்க? இல்ல, ஒரு விஷயம் சகோதரி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க குடும்ப பிரச்சனை எதிர்த்து வீட்டுக்காரன் கோளாறு சொல்ல வர்றாங்க, பக்கத்து வீடு எதிர்த்து வீடு கோளாறு சொல்ல வர்றாங்க. எங்களுடைய சண்டையை விலக்கி வச்சு சமாதானப்படுத்தி எங்களை நல்லபடியா வாழுங்க அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த ஆலோசனையை கேட்டுக்கிறணும். அதுதான் வந்து ஒரு புத்திசாலிக்கு அடையாளம். அதை எடப்பாடி பழனிசாமி கேட்காத பட்சத்தில் அவர் புறந்தள்ளப்படுவார். நான் என்ன சொல்ல வரோம், நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் ஏத்துக்கலாம் சகோதரி. இப்ப எங்களை பிரிச்சாடினது பிஜேபி தான், எங்களை ஒற்றுமைப்படுத்துறது பிஜேபி தான். பிஜேபிக்கு என்ன தேவை? தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி தேவையில்லை. அதுக்கு ஒரு சக்தி, மாற்று சக்தி யாரு? அதிமுக. அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டுமே திமுக என்ற தீய சக்தியை ஒழிக்க முடியும். அதுல அவங்க சரியா இருக்கிறாங்க. ஏன் நம்ம சரியா இருக்கக்கூடாது?
இல்ல எங்களுக்கு இப்படிதான் எதிரி திமுக தானே. இப்படிதான் பல வட மாநிலங்கள்ல வந்து எதிர்க்கட்சியை வந்து ஆட்சியை விட்டு அகற்றணுங்கிறதுனால அங்க இருக்க மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க, அதை 2ஆ பிரிச்சாங்க. ஆனா இப்ப அந்த கட்சியை வச்சு ஆட்சியை கூட்டணி வச்சு புடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்க தானே முதல்வரா இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா மகாராஷ்டிராவையே சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி அதிமுக ஆயிடாதா? இல்ல, ஏக்நாத் சிண்டையை நீங்க சொல்றீங்க, சிவசேனாவை பத்தி சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியுது. ம், அதிமுகவில் அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. ம், இது வந்து ஒரு திராவிட இயக்கம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, இது திராவிட இயக்கம். ம், இந்த இயக்கத்துல வந்து ஆக்குறதும் அழிக்கிறது யாரு? கடக்கோடி தொண்டன் தீர்மானிக்கணும் இந்த ம், கூட்டணி தேவையா தேவையில்லையான்னு. கூட்டணி சரியில்லை ஓட்டு போட மாட்டான், வேலை பார்க்க மாட்டான். ம். இந்த தொண்டருடைய மனநிலையை திரு அண்ணாமலை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர் என்னைக்கு பதவிக்கு வந்தாரோ மாநில தலைவராக, அன்று தொட்டு இன்று வரைக்கும் கடக்கோடி தொண்டனுடைய மனநிலை, அதிமுகவோட கடக்கோடி தொண்டனோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் தினகரனை பக்கத்துல வச்சுக்கிட்டாரு, ஓபிஎஸ் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி உங்களோட போக்கு பிடிக்கல, உங்க கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சரி, அப்ப தொண்டர்கள் ஆதரவு தினகரன் இருக்கா, ஓபிஎஸ்க்கு இருக்கா? நீங்க முதல்ல நிறுவீங்க அண்ணே, நீங்க முதல்ல நீங்க ராமநாதன் நில்லுங்க, நீங்க தேனி தொகுதியில் நில்லுங்கண்ணே. அதிமுக ஓட்டு உங்களுக்கு விழுகுதா விழுகலையா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஒரு அதிமுக தொண்டன் கூட எடப்பாடி ஓபிஎஸ் பின்னாடி கிடையாது, தினகரன் பின்னாடி கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி எங்க பார்த்தாலும் சொல்றாரு, அவரோட சகாக்கள் சொல்றாங்க. அதுக்காக வேண்டியே வந்து பிஜேபியை கூட்டணி வச்சு எங்க நிக்கிறாரு? தேனி தொகுதி நிக்கிறாரு திரு டிடிவி தினகரன். அதே போல திரு ஓபிஎஸ் அவர்கள் ராம்நாட்டில் நிற்கிறார். 3.5 லட்சம் வாக்குகள், 3.5 லட்சம் வாக்கு சகோதரி, ஒரு பைசா செலவு செய்யாம 3.5 லட்சம் வாக்குகள் திரு ஓபிஎஸ் அவர்கள், ஒரு பைசா செலவாக்காம 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் திரு டிடிவி தினகரன். இதெல்லாம் யாருடைய வாக்கு? அதிமுக வாக்கு தானே. அப்ப அதிமுக தொண்டருடைய பலம் இல்லாம இருக்கு. சரி, 2 தொகுதியிலேயே 6 லட்சம் வாக்கு 6.5 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. தமிழகம் முழுக்க எல்லா தொகுதியிலும் இவங்க போட்டிட்டு இருந்த எவ்வளவு வாக்குகள் கிடைச்சிருக்கோ, அதிமுக இன்னும் எத்தனை மோசமான அகால பாதத்துல போயிருக்குன்றது நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா நீங்க சொல்ற அதே அண்ணாமலை அவர்கள் இருந்தா கூட்டணியே வேணான்னு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில வந்து கண்டிஷன் போட்டதாவும், அதுக்காக அண்ணாமலை அவர்களையே மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஒரு பிரஸ் மீட்ல கூட நான் தொண்டனாக இருக்கவும் தயார், ஆட்சி அதாவது பாஜகவுடைய வளர்ச்சியும் தமிழக மக்களுடைய நலனும் தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்றாரு. சோ எடப்பாடிக்காக அண்ணாமலையே மாத்தக்கூடிய சூழல் வந்தாலும் வரும்னு சொல்றாங்களே. அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா எடப்பாடி பழனிசாமி. பிஜேபி என்பது அண்ணாமலை தலைமையேற்ற பிறகுதான் தமிழகத்துக்குள்ளே ஓரளவுக்கு மாவட்ட வாரியாக நகர வாரியாக தொண்டர்கள் அங்கே நிறைந்த வண்ணம் இருக்கிறார்கள். எங்க போனாலும் ஒரு கூட்டத்தை காமிக்கிறார். நம்ம வந்து அந்த கட்சிக்குள்ள உள்ள நுழைஞ்சு போக முடியாது. மேலோட்டமா பார்க்கும்போது பாஜகனுடைய தலைவர் இதுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது இல்லாத சிறப்பு இப்ப அண்ணாமலை வந்த பிறகு சிறப்பு இருக்குது என்பதை உலகத்துக்கே தெரியும். அப்ப இருக்கும்போது அப்படி ஒரு தலைவரை மாத்திட்டு இந்த சுயநலவாதியை சொல்றதெல்லாம் கேட்டுக்கிடுவாங்களா அமித்ஷா அவர்கள்? அது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அவரே சொல்றாரு, தொண்டனா இருக்கவும் தயார், இனிமே வந்து மேலிடம் எடுக்கிறது தான் வந்து முடிவு, கூட்டணி குறித்தும் பாஜக தான் முடிவு, மேலிடம் தானே, எல்லாமே மேலிடம் கையில கொடுத்து நான் தொண்டனா இருக்கேன் தயாருன்னு சொல்லிட்டாரு. வேற என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை அவர்களால டெல்லி தானே முடிவு. இல்ல அண்ணாமலையோட கோரிக்கையை கண்டிப்பா அமித்ஷா ஏத்துக்கிறணும். அது வந்து அவங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா இவர் கள ஆய்வு பண்ணிருக்கிறார். தமிழகம் முழுக்க அதிமுகவின் அணிவாரியா கள ஆய்வு பண்ணிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். அப்ப கள ஆய்வு பண்ணி தினகரன் அவர்களையும் சின்னம்மா அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் இணைக்காமல் அந்த எடப்பாடி பழனிசாமியோட ஒரு சாதாரண ஒரு ஜாதியவாத இயக்கம் சேர்ந்தா கூட டெபாசிட் போயிடுங்க, நம்ம எப்படி அதுல போய் சேர முடியும்? ஆகவே இவங்களை ஒன்று சேர்த்து எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த கட்சியினுடைய நிர்வாக பொறுப்பை சின்னம்மா கிட்ட கொடுப்போம் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து அமித்ஷா அவர்கள் இதை அறிவுறுத்தின பிறகு நீங்க கேட்காம வெளியே வந்துட்டாங்க. அப்ப அதனுடைய விளைவுதான் தொடர்ச்சி தோல்வி. அதைத்தான் இன்னும் என்ன சொல்றாரு அமித்ஷா, அதைத்தான் சொல்லியிருக்கிறார். எப்ப நீங்க வந்து திமுகவை எதிர்த்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நீங்க பிரிஞ்சு கிடக்கிற அத்தனை பேர் ஒன்று சேருங்க, உங்களுடைய கட்சி நிர்வாக பொறுப்பை சின்னம்மாட்ட கொடுங்க, சசிகலா அம்மையாட்ட கொடுங்கன்னு சொல்றாரு. அதை ஏத்துக்கிட்டாரு. அந்த இடத்துல ஏத்துக்கிட்டா வந்திருப்பாரு. யாரு? திரு அமித்ஷா கிட்ட பேசுற போது திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுங்களா? இப்படி கையிட்டு உட்காந்துருப்பாங்க, இப்படியேதான் அட்டன் சொல்லியாம உட்காந்துருப்பாங்க. சரிங்க ஜின்னு வந்துட்டு வெளியே வந்துட்டு நான் யாரையும் பார்க்கல, நான் வேற சொல்லி போனேன், இப்படி சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கானோ இவங்கள நம்பி வந்து பிஜேபி தனியா போய் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அமைக்காது. அப்ப இந்த கட்சி நலன் கருதி தொண்டர்களுடைய விருப்பத்தை ஏற்று இந்த திமுக என்ற ஒரு தீய சக்தி ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியை பலி கொடுக்கும் தயங்க மாட்டோம் நாங்கள். அதுல எந்த மாற்றம் இல்ல, அது நடக்கும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பாப்போம். இவ்வளவு நேரம் நிறைய கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி சகோதரி, நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.